ஃபாலோவர்ஸ் இது திரைச்சானல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிவாஜியும் பத்மினியும் நடித்த 17 100 நாள் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் சிவாஜியும் பத்மினியும் நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம். 1954 கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி 100 நாள் ஓடியது. 1954 எதிர்பாராதது 100 நாள் ஓடியது. 1955 காவேரி 100 நாள் ஓடியது. 1956 அமரதீபம் 100 நாள் ஓடியது. 1957 புதையல் ஒரு தேட்டரில் 100 நாள் ஓடியிருக்கிறது. 1958 உத்தமபுத்திரன் 100 நாள் ஓடியது. 1958 சம்பூர்ண ராமாயணம் 160 நாள் ஓடியது. 1959 வீரபாண்டிய கட்டபொம்மன் 186 நாள் ஓடியது. 1959 மரகதம் 100 நாள் ஓடியது. 1960 தெய்வப்பிரவி 100 நாள் ஓடியது. 1961 ஸ்ரீவள்ளி ஒரு தேட்டரில் 100 நாள் ஓடியிருக்கிறது. 1966 சரஸ்வதி சபதம் 130 நாள் ஓடியது. 1967 இருமலர்கள் 100 நாள் ஓடியது. 1968 தில்லானா மோகனாம்பாள் 133 நாள் ஓடியது. 1970 வியட்நாம் வீடு 100 நாள் ஓடியது. 1970 ராமன் எத்தனை ராமனடி 100 நாள் ஓடியது. ஆனால் இந்த படத்தில் பத்மினி கௌரவ வேடத்தில் தான் நடித்துள்ளார். 1971 குலமா குணமா 100 நாள் ஓடியது. ஆக இந்த 17 படங்களும் சிவாஜியும் பத்மினியும் நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும். இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன், தில்லானா மோகனாம்பாள் ஆகிய 2 படங்களை சொல்லலாம். இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படமே முதல் இடத்தை பிடிக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த காலத்தில் நல்ல வசூலும் பெற்று மாபெரும் வெற்றி பெற்ற படமாகும். அடுத்து தில்லானா மோகனாம்பாள் படம் நன்றாக ஓடி வெற்றி பெற்றது. சரி வியூவர்ஸ், இந்த கட்டணத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.